எனக்கு நிறைய நெகட்டிவ் செல்ஃப் டாக் இருக்குது. நான் கான்ஷியஸ் பேரண்டிங் படித்தா மாறலாமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றம் கொண்டு வரலாம். நெகட்டிவ் செல்ஃப் டாக்கோட நிறைய அசோசியேட்டட் எமோஷன்ஸ் இருக்கும். அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ஃபியர், கில்ட். நம்ம அந்த எமோஷன்ஸை வச்சுக்கிட்டு நம்மளால் முன்னாடி போக முடியாது. ஸோ அதுதான் நம்மளை அந்த ஸ்பைரல் டவுன் பண்ணி கீழே வச்சுருக்கோம். அதுக்கு தான் எமோஷ்னல் ஹீலிங் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த எமோஷ்னல் ஹீலிங் பண்ணும்போது நம்ம அந்த எமோஷன்ஸ் எல்லாம் எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ புது தாட்ஸ் கொண்டு வரலாம், புது பிலீஃப்ஸ் கொண்டு வரலாம். அந்த எம்பவரிங் பிலீஃப்ஸ் நம்ம ஒரு கம்பேஷன், லவ் பேஸ்டாக நமக்கேற்ற மாதிரி நம்ம அந்த எமோஷன்ஸை கொண்டு வந்துக்கலாம். ஸோ அந்த பழைய எமோஷன்ஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு புது எமோஷன்ஸை நம்ம எம்பாடி பண்ணலாம். ஸோ இது நான் டெக்னிக்கலாக சொல்கிறேன். இதுதான் நான் கான்ஷியஸ் பேரண்டிங்கில் சொல்லி தருவேன். ஸோ கண்டிப்பாக மாற்றலாம். நீங்கள் முன்னாடி போகணும் அப்படின்னா கண்டிப்பாக முன்னாடி போகலாம். அந்த எமோஷனல் அவேர்னஸ் தான் முக்கியம். ஏன்னா நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது கிடைக்குங்கிறது கிடையாது. நம்ம எப்படி இருக்கோமோ, நம்ம என்ன ஃபீல் பண்ணிகிட்ருக்கோமோ அதுதான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபீலிங்ஸ் கூட நமக்கு ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும்ல, அதுதான் நான் கான்ஷியஸ் பேரண்டிங்கில் சொல்லித்தருவேன். ஸோ என்னோடய 3 day ஒர்க் ஷாப் வருது, ஜாயின் பண்ணுங்கள். நான் அதை பற்றி நிறைய சொல்லித்தரேன். கண்டிப்பாக மாற்றலாம், மாற்றம் கொண்டு வரலாம். ஓகேவா? தேங்க்யூ.